சொல்லலாமா அப்படின்னு மேடையில கேட்டீங்க. தனுஷ் சார் சொல்லலாம் என்றார். வேர்ல்டு வடசனி என்று வரப்போது சிம்பு சாரும் தனுஷ் சாரும் சேர்ந்து நடிக்க போயினோம். அதுல ஏதாவது உண்மை இருக்கா? எனக்கு ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட் இருக்கு சார். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நீங்க லண்டன்ல செய்யணும். பண்ணிட்டா போச்சு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. விஜய் சித்து வந்து பெரிய யூடியூபர். அவரை வந்து ஹீரோ ஆக்கி இயக்குனராகவும் ஆக்கி இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய படமா அமையும். விஜய் சித்து வந்து நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். என்னை பார்க்கணும்னு சொன்னாரு. என்னை மீட் பண்ணி பேசுனது தான் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகிதான் அந்த ப்ரோமோவே பண்ணாரு. ஆனால் நான் இங்கே இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த ப்ரோமோவே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. நான் இன்ஃபேக்ட் 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன். 10 படத்தில் நிறைய பேர் கேட்குறது வந்து விஜய் சித்து படத்தை பற்றி தான் கேட்குறாங்க. துபாயில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங்கில் ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 7 வயசு பொண்ணு வந்து என்ன அங்கிள் டயங்கரம் எப்போ வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஷாக். எப்போ வேணாலும் ஷூட்டிங் போ, பட் ஆனால் படம் மட்டும் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. பயத்தை சொல்லி விட்டுட்டேன். அந்த பயத்திலேயே அவருக்கு டயலாக்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ரெட் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கல்வியையும் கலைத்துறையையும் சமனாக பயன்படுத்தி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ஐவரி கணேசா ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டயக்ராம் படம் என்றது எல்லா படத்தோட மிகவும் பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளா இருக்கிற ஒரு படம். சோ அந்த படத்தை பற்றி தான் சொல்லுங்க சார். இல்ல, அது விஜய் சித்து வந்து பெரிய யூடியூபர். அவரை வந்து ஹீரோ ஆக்கி இயக்குனராகவும் ஆக்கி இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன். அது உண்மையிலேயே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய படமா அமையும். கண்டிப்பா. அதே அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தந்திருக்கிற ஒரு படம். இன்னும் ஒரு சினிமா நட்சத்திரத்தை நீங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. விஜய் சித்து மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்த டீம் அதுல எல்லாருமே இருக்கணும். அந்த படத்துக்கு உங்களோட வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட் இருக்கு சார். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நீங்க லண்டன்ல செய்யணும். பண்ணிட்டா போச்சு. அது எனக்கு ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட். ஏன்னா இங்கேயும் நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கணும். நீங்க அது பண்ணணும். டெஃபினட்டா பண்ணிடுவோம். விஜய் சித்து வந்து நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் ரொம்ப யூடியூப் பார்க்க மாட்டேன். நான் ஆன்லைன்லலாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதாவது முக்கியமானதுன்னா என்கிட்ட காமிப்பாங்க. அப்போது வந்து விஜய் சித்து வந்து ஒரு யூடியூப்பில் ரொம்ப பாப்புலராக கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திடீர்னு ஒரு நாள் நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். என்னை பார்க்கணுன்னு சொன்னார். சரி வாங்கன்னு மீட் பண்ணி பேசும்போது அந்த ப்ரோமோ பண்ண இதுதான் என்னை மீட் பண்ணி பேசுனது தான் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அந்த ப்ரோமோவே பண்ணார். ஓகே, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்துச்சு. எனக்கு நரேஷன் கொடுத்தாப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் இங்கே இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த ப்ரோமோவே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. பயங்கரமாக வைரல். நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எல்லாருமே வந்து விஜய் சித்து படம் எங்கே எப்போன்னு. நான் இன்ஃபேக்ட் 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த வருஷம். 10 படத்தில் நிறைய பேர் கேட்குறது வந்து விஜய் சித்து படத்தை பற்றி தான் கேட்குறாங்க. எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஆச்சரியமாக இருக்குது. போன வாரம் துபாயில் இருந்தேன். துபாயில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங்கில் ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 7 வயசு பொண்ணு வந்து என்ன அங்கிள் டயங்கரம் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஷாக்கு. என்னம்மா என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறோம், துபாய்க்கு வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வயசு பொண்ணு. ஓ, இது அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கா அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் கேட்டுட்டு நான் போய் அப்போவே துபாயிலேருந்தே விஜய் சித்துக்கு ஃபோன் பண்ணேன். சித்து இந்த மாதிரி சார் நீங்கள் எப்போ வரீங்க சென்னைக்குன்னு வந்து என்கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு, சார் நீங்கள் சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் இன்னும் சீன் பை சீனாக செதுக்கி வச்சுட்டு வரேன், அப்புறமா ஷூட்டிங் போகலாம்
அப்படின்னு சொன்னாப்புல. இல்லைப்பா, நீ எப்போ வேணாலும் ஷூட்டிங் போ, பட் ஆனால் படம் மட்டும் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு பயத்தை சொல்லி விட்டுட்டேன். அந்த பயத்திலேயே ஒரு இப்போ டயலாக்லாம் எழுதிட்டு இருக்காங்க. வேல்ஸ் அப்படின்னா எப்படி நாங்கள் வந்து ஒரு காலேஜஸை எஜுகேஷனை கதைக்கிறோமோ அதே மாதிரி மக்களுக்கு நல்ல விடயங்களை வழங்குகிற படத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்கிற அந்த கலைத்துறையை பற்றியும் கதைக்கணும். ஆர்ஜே பாலாஜி என்ற ஒருவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் என்கிற ஒருவர், இன்னைக்கு ரெண்டு பேருமே தமிழக சினிமாவில் தவிர்க்க முடியாத 2 நட்சத்திரங்கள். ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு கருப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு நடிகரா இன்னைக்கு வந்து பேசப்படுது. ரஜினிகாந்த் கமலஹாசனை வச்சு ஒரு படம் பண்ற அளவுக்கு அவருக்கான வளர்ச்சி இருக்கு. அதை கொண்டு வந்தது நீங்க. ஸோ அண்டு அவங்களுக்கான அந்த கதவை திறந்து விடும்போது உங்களுக்கு தோணுச்சா சார், இவங்க சினிமாவில் ஜெயிப்பாங்க, எதிர்கால சினிமாவினுடைய தூணா இருப்பாங்க அப்படின்னு? நிச்சயமா ஆர்ஜே பாலாஜி கிட்டேயும் அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு, பிரதீப் ரங்கநாதன் கிட்டேயும் அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. அதனால டேலண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க இன்னைக்கு அவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதுனால மட்டும் இல்லை, அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. அதனால எப்பவுமே எல்லாருக்குமே அவங்க டேலண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டா தே வில் அச்சீவ் வாட் தே வாண்ட். என்னன்னா வேல்ஸோட ப்ரொடக்ஷன்ல பண்ற எல்லாருமே ஏதோ ஒரு துறையில பிரகாசிச்சு கொண்டு தான் இருக்கணும். கலைத்துறை எடுத்துக்கணும்னா அந்த வகையில் இப்ப பார்த்தா இன்னைக்கு வந்து சொல்லலாமா அப்படின்னு மேடையில கேட்டீங்க, தனுஷ் சார் சொல்லலாம் என்றார். அப்ப நீங்க சொன்னீங்க வடசென்னையோட 2 வேல்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொல்லி அடுத்த நிமிஷம் நாங்க ஒன்று அறிஞ்சோம் சார், அது எவ்வளவு உண்மை பொய்ன்னு தெரியாது. வேர்ல்டு வடசனி என்று வரப்போது சிம்பு சாரும் தனுஷரும் சேர்ந்து நடிக்க போயினோம். அதுல ஏதாவது உண்மை இருக்கா? எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. ஆனா வடசென்னை 2 தனுஷரை வச்சு நீங்க பண்ண போறது அறிவிச்சிருக்கிறோம். சூப்பர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்க அப்பா ஒரு நடிகர், ஐஸ்வரி வேலன். எம்ஜிஆர் உடைய எல்லா படத்துலையும் காமெடியனா ஆக்ட் பண்ணுவாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் நடிக்க ஆரம்பித்தேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 படம் நடிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக நான் ஆக்ட் பண்ண படம் வந்து 2.0 ரஜினிகாந்த் சாரோட சங்கர் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை நடிக்கிறதுக்கு. எனக்கு நடிக்கணும், இன்றைக்கும் நடிக்கணும்னு ஆசை. ஆமாம், ஆனால் இருந்தாலும் நான் எடுக்கிற படத்துலலாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சித்து பார்த்துருப்பீங்க, அப்புறம் இப்போ கட்டா குஸ்தி விஷ்ணு விஷாலோட பார்த்துருப்பீங்க. அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு தாகத்தினால அப்பப்போ அதை தீர்த்துப்பேன் ஆக்ட் பண்ணி. அது வந்து மெயினாக என்னன்னா ஆர்ஜே பாலாஜி அவரை வந்து ஹீரோவாக்குனதும் டைரக்டர் ஆக்குனதும் வேல்ஸ். அதுக்கு மேலே பிரதீப் ரங்கநாதன், அவர் வந்து உங்களை மாதிரி காலேஜை முடிச்சுட்டு யார்கிட்டையும் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை. அவர் வந்து என்னுடைய டாட்டர் படித்த காலேஜில் அவரும் படித்தார், சீனியரு. ஸோ அவர் டாக்டரை அப்ரோச் பண்ணி டாக்டர் என்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. கூப்பிட்டு பேசின ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எனக்கு போட்டு காமிச்சோன்னே எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் ஒரு நரேஷன் வச்சுருக்கேன் சார் அப்படின்னோடனே, இந்த நரேஷனுக்கு யார் ஹீரோ வேணும்னு கேட்டேன். ஜெயம் ரவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் ஜெயம் ரவி கிட்ட போய் சொல்லி அவர் ஓகேன்னாரா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி உடனே ஜெயம் ரவிக்கு ஃபோன் போட்டு, தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, அவர் உடனே வர சொல்லுங்க அப்படின்னாரு. அனுப்பினோம். ஒரு 1 ஹவர்னு சொல்லி போனவங்க ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 3 o'clock போனாங்க, 9-10 o'clock வரைக்கும் எனக்கு ஃபோனு காலே இல்லை. சரி, பண்ணி முடிச்சு போயிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் 10 o'clock ரவி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எப்போ ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார். அந்த படம் 100 days ஓடிச்சு. அந்த மாதிரி நம்ம இப்போ விஜய் சித்து, ஸோ ஒரு ஹைலி டேலண்டடாக இருக்கிறவங்க வந்து நரேஷன் கொடுத்து, அது அதே மாதிரி KR பிரபு, அவர் தான் அந்த எல்கேஜியை டைரக்ட் பண்ணவர். ஜீனி, அதே ஜெயம் ரவி அண்ட் 3 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து அர்ஜுன் சொல்லிட்டு டெபியூ தான், பட் அவர் வந்து மிஷ்கின் கிட்ட அசோசியேட்டாக இருந்தவர். இப்போ போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, போர் தொழில் வந்து சூப்பர் ஹிட்டு. அவரை வச்சு செகண்ட் ஃபிலிம் தனுஷ் வச்சு முடிஞ்சிருச்சு படம். February ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம டேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு 10 டேரக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே டாப் டேரக்டர்ஸ் தான். இப்போ வந்து கண்டென்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாங்கள் வி வாண்ட் ஒன்லி கண்டென்ட். ஸ்கிரிப்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறது இல்லை,
அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம், வேல்ஸ் கதை இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு 100, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1500 ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருக்காங்க எங்கள் டீம். ஸோ அதில் அவங்க வந்து ஒரு 100 ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி, அந்த 100 ஸ்கிரிப்டில் ஒரு 50 ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி, அதில் ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நான் கேட்டுட்டு அதுலேயே நான் நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஸ்கிரிப்ட் வர்றது. இப்போ ஸ்கிரிப்ட் நாங்கள் ஓகே பண்ணால் மட்டும் போதாது, நாங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு அனுப்புவோம். அந்த ஹீரோஸும் நாங்கள் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்டை கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்கிரிப்ட் தான். நிறைய ஹீரோஸு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த படம் எல்லாமே நிறைய ஃப்ளாப்பும் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். லக் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தி கண்டென்ட் மூவி சக்ஸஸ். பட் டெஃபினட்டாக கண்டென்ட் இருந்தால் போதும். அது பெரிய ஹீரோ பண்ணாலும் சரி, சின்ன ஹீரோ பண்ணாலும் சரி, கண்டென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம கண்டென்ட் எல்லாமே வந்து சூப்பர் கண்டென்ட்டாக இருக்கும். ரைட் ஃப்ரம் மூக்குத்தி அம்மன், விக்னேஷ் ராஜா, மாரி செல்வராஜ், வடசென்னை 2, அந்த மாதிரி நிறைய இது. விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி, அவரோடவே இன்னும் அருண் காமராஜாவோட ஒரு படம், அந்த மாதிரி நிறைய படங்கள். இப்போ 6 படம் ஷூட்டிங்கில் இருக்குது, ஒரு 6 படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. சொல்லலாமான்னு தெரியல. நான் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸு, ஸ்டுடியோஸு, ஃபிலிம் சிட்டி, தீம் பார்க், ட்ரேட் சென்டர் எல்லாமே பண்ணிட்டேன். ஒரே ஒரு மட்டும் பெண்டிங் இருந்தது. அது வந்து வேல்ஸ் மியூசிக். ஓகே, அதை வந்து என் பர்த்டேக்கு லான்ச் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து 7th அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ரேம் வந்து கிரேட் டைரக்டருங்க. 96 நான் ஒரு 5-6 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். விஜய் சேதுபதி அந்த த்ரிஷா ஆக்ட் பண்ணது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த படம். அது யாரும் அந்த ஒரு இதுலேருந்து வராதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. அடுத்த படமும் மெய்யரகனும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். அது இப்போ அவரை வச்சு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன். இன்னும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலை. அது ஒரு இன்டர்வியூவில் இவரு சொல்லியிருக்காரு, பிரேம் சொல்லியிருக்காரு. அதனால் இமீடியட்டாக ஷூட்டிங் போகிறோம். அந்த கதைக்கு ஃபயத் ஃபாசல் தான் அது இன்னொரு ஆவேசம் மாதிரி இருக்கும். கலைக்கும் கல்விக்கும் சமத்துவமா நீங்க கொடுத்துருக்கீங்க, அது எப்படி சார்? அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து கலையில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிரேக் எடுத்து கல்வியில் ஸ்டார்ட் பண்ணேன். கல்வி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுனால கல்வியை முழுமையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கலைக்கு போவோம் அப்படின்னு இருந்தேன். இப்போ கல்வியும் நல்லா போயிட்டு இருக்கு, கலையும் நல்லா போயிட்டு இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், கல்வியும் நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய காலேஜஸ், நிறைய மாணவர்கள், அவர்களுக்கான கல்வி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கலையும் நிறைய சினிமாவோட தொடர்பு இல்லாதவர்களை எல்லாம் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமாக்குறது அப்படின்னு சொன்னா அது உங்களோட ப்ரொடக்ஷன்ல வர்ற படங்கள் தான். அது ஒரு பெரிய சந்தோஷம் சார். இப்போ குரோய்டன்லயும் காலேஜ் வந்திருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போதான் ரீசெண்டாக தான் திறந்துருக்கேன். இன்னும் வந்து நிறைய லண்டன்ல தோங்கணும்னு இருக்கேன். கடவுள் என்ன நினைக்கிறாரு தெரியல, பார்ப்போம். வேல்ஸோட கல்வித்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விருட்சம், மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன் வெளிநாட்டுல அதோட கல்வித்துறையை வெளிப்படுத்தணும், நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசை எங்க இருந்து சார் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பித்தேன், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஒரு 7-8 ஸ்டேட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து லண்டனில் தான் முதல் வெளிநாட்டில் ஆரம்பித்தது வந்து லண்டனில் தான். அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் துபாய், இப்போ மலேசியா. தொடர்ந்து இன்னும் பல நாடுகளில் நீங்கள் அதெல்லாம் அப்படியே கொண்டு போகணும், நிறைய மாணவர்களுக்கு சேவை செய்யணும், வாழ்த்துக்கள். நான் இப்போ வந்து 52 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மோர் தென் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
அண்டர் த வேல்ஸ் குரூப்ல. ஸோ கிராய்டன்ல கூட ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சிங்கப்பூர்ல, துபாயில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் பெருசாகவே நினைக்கல, இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே நான் நினைக்கல. நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த 50 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 3 இயர்ஸில் வந்து நான் 100 இன்ஸ்டியூஷன்ஸ் ஆக்கணும் அப்படின்றது தான். ஸோ 50,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து 1 lakh ஸ்டூடெண்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோல், என்னுடைய எய்ம். ஸோ இப்போ அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் ஆரம்பித்தது வந்து பெரிய விஷயம். பட் இருந்தாலும் அதை நான் ரொம்ப பெருசாக நினச்சேன்னா நான் ஃபர்தராக போக முடியாது, அதுலேயே இருந்துட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை பற்றி பெருசாக நினைக்கிறதே இல்லை. ஓகே, இருக்குது, 50,000 பேர் படிக்கிறாங்க, 50 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து கரெக்டாக 32 இயர்ஸில் பண்ணியிருக்கிறது இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டட் பில்டிங்கில் ஆரம்பித்த காலேஜில் வந்து 36 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. இப்போது 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அந்த 36 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸு இன் 32 இயர்ஸ் டைமில். எஜுகேஷனில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அது எல்லா கோர்சஸுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லைன்றதே இல்லை. யூ நேம் இட், வி ரன் இட். அது வந்து என்னுடைய இனிஷியேட்டிவ் இல்லை, டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடைய இனிஷியேட்டிவ். அவர் வந்து நான் ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காரு. அப்போ அவரோட நல்லா நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ அவரு சொல்லி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இன்றைக்கும் அந்த ஐயா அப்துல் கலாம் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து இந்த க்ரீனரி இது வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 மரமாவது இது பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸே ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் கிரெடிட் கோஸ் டு ஐயா அப்துல் கலாம். இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்து இந்த விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். கடைசியா இந்த இளம் கலைஞர்களுக்கு, வர துடிக்கிற இளம் கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ்? கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைவீர்கள். கண்டிப்பா. மிக்க நன்றி சார், இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.